திருச்சி மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நடைபெறுகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நாடு செழிக்க வளம் பெற மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி அமைய நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு மெகா கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம். இந்த மெகா கூட்டணி ஒருமித்த கருத்தோடு இன்றைக்கு மத்தியிலே ஒரு திறமையான வலிமையான தகுதி வாய்ந்த பிரதமர், ஒரு நிலையான ஆட்சி தரக்கூடிய பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் ஆக வேண்டும். ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கும், நாடு வளம் பெறவும் ஒரு தகுதியான பாரத பிரதமர் நாட்டிற்கு தேவை. அந்த தகுதியான பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் வருவதற்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியிலே அங்கம் வைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஆசி பெற்ற கேப்டனுடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் இளங்கோவன் அவர்களுக்கு முரசு சின்னத்தை வாக்களிங்க. நம்முடைய சின்னம் முரசு சின்னம், கூட்டணி சின்னம் முரசு சின்னம். மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி அமைய வாக்களிப்பீர் முரசு சின்னத்திற்கு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய நம்ம கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி சொல்றோம். நாம 22ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இதே புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சர் இருந்த காலம் வரை, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு ஏற்பட்ட காலம் இன்று வரை நாம் செய்த பணி எல்லாம் புள்ளிவரத்தோடு தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா போற கூட்டத்தெல்லாம் இந்த அண்ணா திமுக ஆட்சியில என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல எவ்வளவு நாங்க செஞ்சிருக்கோம் நாங்க சொல்றோம். அதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறியா? கிடையாது. அது வேண்டுமென்றே திட்டமிட்டு வாக்காளரை குழப்புவதற்காக இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கூட்டணி அரண்டு போய் மிரண்டு போய் இன்னைக்கு தேர்தல் பயத்துல தேர்தல் தோல்வியில இன்னைக்கு விரத்தின் விளிம்பில போய் என்ன பேசுறதுன்னே தெரியாது எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்றைக்கு முந்தைய தினம் நான் மண் புழுவான் ஒரு முதலமைச்சர் மண் புழுவா இருக்கு. நான் விவசாயி, விவசாயியுடைய நண்பன் மண்புழு. ஏன்னா இன்னைக்கு மண்புழு உரம் இயற்கை உரமா நிலத்துக்கு பயன்படுது. ஆக செடிகள் செழித்து வளர இயற்கையான மண்புழு உரம் பயன்படுது. அதுபோல மக்கள் என்ற இந்த செடிக்கு உரம் என்ற எடப்பாடி பழனிசாமி இருந்து திட்டத்தை நிறைவேற்றுவதில்லை. உரமாக இருந்து மக்களுக்கு நாங்க பயன்படுறோம். அதே போல செடி வளர்ந்து செழித்து இருக்கின்ற பொழுது அது போய் பூச்சி தாக்கும். அப்ப விவசாயி பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு அந்த பூச்சியை கொல்லுவாங்க. அது போல வைரஸ் கிருமி போல இருப்போது ஸ்டாலின் அந்த எப்படி பூச்சை தாக்குதோ அப்படி மக்களை தாக்கிட்ட வைரஸ் பூச்சியை இந்த தெளிச்சு வைரஸ் பூச்சியை நீக்கிறமோ அதே போல தேர்தல் என்ற மருந்தை தேர்தல் மூலமாக மக்கள் வாக்குகள் மூலமாக கொடுத்து